எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ்ல இன்றைக்கான 2வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க. அதை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால் டேரெக்டாக 2வது ப்ரோமோ வந்து வந்தாச்சு. இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் சேதுபதி அவர்கள் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இதுவரையும் 7 சீசன் நடந்திருக்கு. அந்த சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஐயா முத்துக்குமரன் ஏஞ்சி வந்து பார்த்தோம்னா, மற்ற சீசனில் நல்ல போட்டியாளர் இருப்பாங்க, இந்த சீசனில் ஒரே புனிதர்களாக இருக்காங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஓய்வா அடுத்து சௌந்தர்யா அந்த ஏஞ்சி வந்து பார்த்தோன்னா, இந்த சீசனில் வந்து பார்த்தோன்னா நல்லா சேஃப் கேம் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எங்கள் சீசனை பற்றி நாங்களே புகழ்ந்துக்கிறது அப்படின்றது ரொம்ப கூச்சமாக இருக்குது சார் அப்படின்ட்டு ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க. அப்புறம் இதில் முக்கியமான பாயிண்ட்டு நம்ம சிவகுமார் அண்ணா வந்து என்ன சொல்கிறாரு, நான் இங்கே வந்து 100 பாத்திரம் கழுவியிருப்பேன், ஆனால் இவங்களாம் 1000 பாத்திரம் கழுவிட்டாங்க அப்படின்ற மாதிரி மாறிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, ரஞ்சித் அவர்கள் வந்து ரஞ்சித் அவர்களும் வந்து பார்த்தோன்னா வெசல் வாஷிங் டீமில் இருக்காங்களையா, பாத்திரம் கழுவிட்டு இருப்பாங்க. இதை முக்கியமாக கவனிக்கக்கூடிய பாயிண்ட்டு நல்லா இருக்குது. மைன்யூட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரியும். அவர் வந்து கழுவார் ரஞ்சித்து. கரெக்டாக அவர் முடிக்கிறப்ப ஒரு கழுவானே அப்படின்னு கேட்பாரு, பார்த்தா கடைசி பாத்திரம் இருக்குமா. அந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா சிவகுமார் வந்து ரஞ்சித்தை வந்து வேலை வாங்கியிருக்காரு அப்படின்றத அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். அவர் வந்து ஒஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார். அது நான் அப்படி கிடையாது, நான் 100 பாத்திரம் இங்கே கழுவிட்டேன் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக ஒரு பாயிண்ட் அவர் வந்து மென்ஷன் பண்ண மாதிரி இருக்குது. ஓகேவா, ஓப்பனாகவே தெரியுது அதான். ஓகேவா, ஓகே. இந்த ப்ரோமோ விடுற அளவுக்கு இது கண்டென்ட்டாக அப்படின்னா இல்லை. ஓகேவா, ப்ரோமோவே வந்து பார்த்தோம்னா ப்ரோமோவாச்சு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப போர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம நினச்சதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கேட்க மாட்டாங்க போல். நம்ம நினச்ச ஆள் எலிமினேட் ஆக மாட்டாங்க போல். வர்ஷினிக்கு தான் வந்து பார்த்தோம்னா இந்த வாரம் பாயாசம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். சாச்சனாவுடைய ஆட்டங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நீடிக்கும். சாச்சனா அவர்களும் நம்ம தர்சிகா அவர்களுடைய ஆட்டம் அப்படிங்கிறது இன்னமும் தான் சூடு பிடிக்க போகுது. அடுத்த வாரம் கண்டிப்பாக 2 பேரும் நாமினேஷன் லிஸ்ட்டில் வர மாட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. ஓகே, இது போல் பிக் பாஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா.